ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சோலாரில் டிசிஆர் பேனல் அப்புறம் நான் டிசிஆர் பேனல் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்கு. எதனால வந்து நான் டிசிஆர் டிசிஆர் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிங்கிறதுனாலையும், டிசிஆர் பேனலுக்கு தான் வந்து கவர்மெண்ட்ல சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. எதனால வந்து டிசிஆருக்கு மெயினாக வந்து கவர்மெண்ட்ல வந்து மோட்டிவேட் பண்ணி சப்சிடி கொடுக்குறாங்க அப்படின்னும், நான் டிசிஆர் பேனல்னா என்ன அப்படின்னும் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பேனலோட விலை வந்து குறைவா இருக்கு, டிசிஆர் பேனல் விலை குறைவா இல்லை நான் டிசிஆர் பேனல் விலை குறைவா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த பேனலோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பிராண்டில் டிசிஆர் பேனல் இருக்குது அப்படின்னா டிசிஆர் நல்லா இருக்குமா, டிசிஆர் பேனல் தான் கவர்மெண்ட்டில் போட்டு கொடுக்குறாங்க, அப்போ கவர்மெண்ட்டில் போட்டு கொடுக்கக்கூடிய சோலார் பேனல் நல்லா இருக்குமா, இல்லை நம்ம தனியாகவே வந்து போடுறோம் அப்படின்னா அந்த சோலார் பேனலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வீடியோ முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் அண்ட் க்யூட்டாக சொல்ல வேண்டியதை வந்து சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஏதாவது இதில் வந்து மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணலாம். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஜிஎஸ் சோலார். என்னோட பேர் எழிலரசன். இந்த வீடியோவில் நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் டிசிஆர் சோலார் பேனல் அப்படின்னா என்ன, டிசிஆர் சோலார் பேனல் என்ன அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிசிஆர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். டிசிஆர் சோலார் பேனல்னா என்ன அப்படின்னா, டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஃபுல் ஃபார்ம். இது எதுக்கு வந்து இதுதான் வந்து இந்த டிசிஆர் பேனலை தான் வந்து நம்ம கவர்மெண்ட்ல சப்சிடி ப்ராஜெக்ட்னா என்ன, நம்ம ரூஃப் டாப் சோலார் பிஎம் சூரியகர் ஸ்கீமில் ரூஃப் டாப் சோலார் பேனல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்படி சோலார் பேனல் போட்டாலுமே சரி, இந்த சோலார் பம்பு செட்டப்லாம் வந்து நம்ம மானியத்தில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து சப்சிடி ஸ்கீமில் பண்ணக்கூடிய எல்லா சோலார் பேனல்ஸுக்குமே வந்து இந்த டிசிஆர் பேனல் இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட்ல அப்ரூவல் பண்ணுவாங்க. இப்போ பம்பு செட்டப் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ரூஃப் டாப் சோலார்னா ஒரு 78,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. அந்த சப்சிடி அமௌண்ட் வந்து நமக்கு வந்து மானியமாக வந்து கிடைக்கும். அப்போ கவர்மெண்ட் எதுக்கு டிசிஆர் சோலார் பேனல் வந்து அதிகமாக வந்து போடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கட்டாயமாக வந்து போட்டால் மட்டும்தான் அந்த சப்சிடி பணம் வந்து கொடுக்குறாங்க. எதனால அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, டிசிஆர் பேனல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்தியாவில் மேக் பண்ணக்கூடிய பேனல் தான் வந்து சோலார் பேனல் தான் வந்து டிசிஆர் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். 100% நம்ம இந்தியாவில் மேக் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. டிசிஆர் பேனல் எதனால் வந்து கவர்மெண்ட் சப்சிடி ப்ராஜெக்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் டிசிஆர் பேனல் போட்டால் மட்டும்தான் கவர்மெண்ட்டோட மானியமும் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் எதனால் இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்க டிசிஆர் பேனலை அப்படின்னா, டிசிஆர் பேனல் முழுக்க முழுக்க நம்மளோட இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மேக்சிமம் பொருள் எல்லாமே வந்து இந்தியாவில் மேக் பண்ண பொருளாக தான் இருக்கும். இப்போ இந்த சோலார் பேனலில் முக்கியமாக சோலார் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன பொருள்லாம் வரும் அப்படின்னா, நமக்கு சிலிக்கான் வரும், அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து அந்த அலுமினியம் ஃப்ரேம் வரும், அதுக்கப்புறம் அதை ஒட்டக்கூடிய அந்த க்ளூலாம் வரும். பின்னாடி வந்து நீங்கள் வந்து மோனோபர்க் அந்த மாதிரி பேனல் வாங்கினீங்க அப்படின்னா யூவி ட்ரீட்டட் ஒயிட் கலர் ஷீட் வரும். அப்புறம் நமக்கு இந்த கனெக்டர்ஸு, MC4 கனெக்டர்ஸு, டிசி ஒயர்ஸு, இந்த மாதிரி ஒரு டயோடு, இந்த மாதிரி வந்து பொருட்கள்லாம் வந்து தேவைப்படும். இதில் மேக்சிமம் உருவாக்கக்கூடிய பொருள் எல்லாமே நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருளாக தான் இருக்கும். பத்தாததுக்கு வேணும்னா எந்த பொருள் கிடைக்கலையோ அதை மட்டும் நம்ம வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டிசிஆர் பேனல் வந்து நம்ம கொண்டு வந்தாங்க. அதுவுமே வந்து எம்என்ஆர்இ அப்படின்னா என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுக்கு கீழே இந்த ரூஃப் டாப் சோலாரு, அதுக்கப்புறம் வந்து விண்டு மில்லு, இந்த மாதிரி ஒரு சில ரினியூவபிள் எனர்ஜி, இது எல்லாமே வந்து எம்என்ஆர்இ அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே வரும். அவங்க வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க, நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்காக. சரி, டிசிஆர் பேனல் வந்து நம்ம முழுக்க முழுக்க இங்கே இந்தியாவில் மேக் பண்ண மேக்சிமம் வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு மேக் பண்ணக்கூடிய ஒரு பேனல் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது நான் டிசிஆர் பேனல் அப்படின்னா என்னென்னா, ஒரு பிராண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பிராண்டு வந்து நினச்சிக்கோங்க. இப்போ சோலார் பேனலில் நிறைய பிராண்ட் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச பிராண்டு, நம்ம பண்ணிட்டு இருக்க பிராண்டை வந்து சொல்கிறேன். நம்ம வந்து யூடிஎல், அதுக்கப்புறம் வாரி, விக்ரம் சோலாரு, லூம் சோலாரு, லூமினஸு, இந்த மாதிரி வந்து ஒரு சில பிராண்ட்லாம் வந்து நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பிராண்டில் இப்போ யூடிஎல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க டிசிஆர் பேனலும் ரெடி பண்ணுவாங்க, அதே மாதிரி நான் டிசிஆர் பேனலும் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய சோலார் பேனல்லே வந்து டிசிஆர் பேனலும் உற்பத்தி பண்ணுறாங்க, நான் டிசிஆர் பேனலும் உற்பத்தி பண்ணுறாங்க.
ஆனால் டிசிஆர் பேனலோட விலை வந்து அதிகமாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து இங்கே இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம பண்ணுறதுனாலையும் நம்மக்கிட்ட நிறைய சோலார் பேனல் ரெடி பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி அதோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது. ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஆனால் வந்து இப்போ ரூஃப் டாப் சோலார் வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பம்ப் செட்டப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பேனல்ஸ் வந்து கொடுக்கவே முடியல, மெட்டீரியல் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ அவ்வளோ வந்து டிமாண்ட் இருக்குது இந்த சோலார் பேனலுக்கு. இவ்வளோ டிமாண்ட் இருக்க இந்த சோலார் பேனல் வந்து அதிகப்படியான ஆட்கள் வந்து வாங்கும்போது அதோட விலையுமே வந்து அதிகமாகுது. அப்போ நான் டிசிஆர் பேனலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் டிசிஆர் பேனல் முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில இருந்தோ நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, பிராண்ட் சைட்லேருந்து நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சைனா, வியட்நாமு, அப்புறம் வந்து இந்த நிறைய கண்ட்ரீஸில் வந்து சோலார் பேனல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதோட யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய யூனிட்டாக இருக்கும், ஃபுல்லி ரோபோட்டிக்காக இருக்கும். அப்போ அந்த ரோபோட்டிக்கை வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது மேனுவலாக பண்ணுறதை விட இந்த நான் டிசிஆர் பேனல் வந்து பெரிய பெரிய செட்டப்பில் வந்து பண்ணுவாங்க. நிறைய பேனல்ஸ் வந்து ஒரு நாளைக்கே வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பேனலோட விலை வந்து கம்மியாகவே கிடைக்கும். ஏன்னா இந்த கம்மியான மேன் பவரை பயன்படுத்தி நம்ம இந்த சோலார் பேனல்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் வேலையுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருது. அதனால வந்து அந்த சோலார் பேனல்ஸ் வந்து நான் டிசிஆர் பேனல்ஸ் வந்து ரேட் வந்து குறைவாகவே கிடைக்குது டிசிஆரை கம்பேர் பண்ணும்போது. ஒரு பேனலுக்கு என்ன விலை வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு டிசிஆர் பேனல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 18,000 20,000 22,000 வரைக்கும் கூட பேனல்ஸ் வந்து இருக்குது, பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து நான் டிசிஆர் பேனல் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 12,000 பட்ஜெட்லேருந்து ஒரு 16,000 அதிகபட்சம். நல்ல நீங்கள் வாட்ஸு பிராண்டு இதெல்லாம் பொறுத்து மாறும் இந்த ரேட்டு. அப்போது நான் டிசிஆர் பேனலுக்கும் ஒரு 6,000 8,000 வரைக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது டிசிஆர் பேனல் வந்து விலை அதிகமாக இருக்குது, 6,000 8,000 வரைக்கும் விலை வந்து அதிகமாக இருக்குது நான் டிசிஆரை கம்பேர் பண்ணும்போது. அப்போது நீங்கள் வந்து நான் டிசிஆரே போடலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நீங்கள் நான் டிசிஆர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 கிலோவாட்டுக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நான் டிசிஆர் 5 கிலோவாட்டு அதுக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து நான் டிசிஆர் பேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். எதனால் அப்படின்னா அதோட விலை வந்து நீங்கள் சப்சிடி அமௌண்ட்டு 78,000 தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் 3 கிலோவாட்டுக்கு மேலே 10 கிலோவாட் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் 78,000 தான் மானியம் கிடைக்கும். ஆனால் ஒரு பேனலுக்கே நீங்கள் 6,000 8,000 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னும்போது நீங்கள் 5 கிலோவாட்டுக்கு மேலே பேனல்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 78,000 உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 78,000 சப்சிடி பணத்தை விட நீங்கள் அதிகமான விலை கொடுத்து அந்த பேனல்ஸ் வந்து வாங்கியிருப்பீங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து கேட்கும் போதே நம்ம சொல்லிடுவோம், உங்களுக்கு வந்து இந்த செட்டப்பில் நீங்கள் பண்ணீங்க இத்தனை கிலோவாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது லாபமாக இருக்கும். இப்போ இத்தனை 3 கிலோவாட் போட்டிங்க அப்படின்னா பெனிஃபிட் வந்து சப்சிடியில் போட்டிங்கன்னா தான் வந்து பெனிஃபிட்டு அப்படின்னு வந்து நம்ம டெக்னிக்கல் டீம் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அப்போது நான் டிசிஆர் பேனலு 6,000 8,000 வரைக்கும் விலை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் அந்த பேனல்ஸ் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சப்சிடி கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து டிசிஆர் பேனல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து சப்சிடியை தவிர்த்து நீங்கள் கமர்ஷியலாவோ இல்லை பெரிய பெரிய செட்டப் ஏதாவது பண்ணுறோம், இல்லை சோலார் பவர் பிளான்ட்டு அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம நான் டிசிஆர் பேனல்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ அடுத்து டிசிஆர் நான் டிசிஆர் இதில் எது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டிசிஆர் பேனலும் நான் டிசிஆர் பேனலும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க. அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் வந்து நம்ம இந்தியாவில் தயாரிப்பு பண்ணதா இல்லை வெளியிலேருந்து நம்ம வாங்கினதா அப்படிங்கிறத பொறுத்து அதோட விலை வந்து மாறுது. அதே மாதிரி வந்து டிசிஆர் பேனலுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டிமாண்ட் வந்து நிறைய இருக்குது. அப்போது அதோட விலையை வந்து ஏற்றி விற்கிறாங்க. நான் டிசிஆர் பேனலு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்கு விலை வந்து குறைவாகவே கிடைக்குது. டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 545 வாட்ஸ் பேனல் வந்து டிசிஆர் பேனலும் நான் டிசிஆர் பேனலும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட பில்டு குவாலிட்டி ஆகட்டும், அதோட வாரண்டி ஆகட்டும், அவங்க அதே மாதிரி கம்பெனி சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ஆகட்டும்,
அப்புறம் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆம்பியர் ரேட்டிங் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்போது இது வந்து டிசிஆர் நான் டிசிஆர் ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். சில பேர் வந்து கரெக்டான புரிதல் இல்லாமல் நான் டிசிஆர் தான் பெஸ்ட்டு இல்லை டிசிஆர் தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து குழப்பிட்டு இருக்கீங்க. இதில் இந்த டெக்னிக்கல் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு பேனலுக்கு நான் இடையில எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அக்டோபர் மாதம் 2025 நம்ம என்ன ரேட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 3 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்கிரிட் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2,20,000 பக்கம் செலவாகுது. அதில் நம்ம சப்சிடியாக வந்து கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய 78,000 வந்து மானியம் வந்து கிடைச்சிரும். அப்போ அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட கை காசு 1,42,000 பக்கம் நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது இவ்வளோ காசு வந்து நம்ம கொடுத்து செலவு பண்ணும்போது 3 கிலோவாட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசிஆர் பேனல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 5 கிலோவாட்டுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பேனலுக்குமே வந்து என்ன பண்ணுவீங்க, 6,000 ரூபாயிலிருந்து 8,000 ரூபா வரைக்கும் பேனலுக்கு வந்து விலை வந்து அதிகமாக கொடுத்து வாங்குவீங்க. அப்போது ஒரு 3 கிலோவாட்டு நம்ம ஒரு செட்டப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 6 பேனல் தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேனலுக்கே 6,000 ரூபா கொடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 6 கிலோவாட் 8 கிலோவாட் அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா அதோட செட்டப் காஸ்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய மானியத்தை விட நீங்கள் வந்து பேனல்ஸ் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதனால வந்து ஒரு 5 கிலோவாட்டுக்கு மேலே போடுறீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சப்சிடியில் போட்டுக்கிறது நல்லது. அப்போது நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்ல பிராண்டடாக நல்ல குவாலிட்டியாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு வந்து சோலார் பேனல்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. நம்ம வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த சர்க்கிளில் வந்து நம்ம வந்து சோலார் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சப்சிடி ப்ராஜெக்ட்டுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். மறக்காமல் ஏஜிஎஸ் சோலார் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நிறைய டெக்னிக்கல் டீட்டெயில் வந்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.